மற்றுமொரு டான் கல்வி தொலைக்காட்சியின் கல்வி ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ரேவ சுரேஷ், ஆசிரியர் ஆலோசகர் விஞ்ஞானம், கல்குடா கல்வி நிலையம். இன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஞ்ஞானம் தரம் 8 தவணை 3க்குரிய பாடமாகிய தாவரங்களின் பிரதான உயிர் செயல்முறைகள் பாடத்தின் தொடர்ச்சியாக இன்று பிரசாரணம் என்ற விடயத்தை நாங்கள் கற்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். எனவே நீங்கள் ஏற்கனவே கற்றதன்படி பிரசாரணம் என்பது நீரானது செறிவு கூடிய இடத்திலிருந்து நீரின் செறிவு குறைந்த இடத்தை நோக்கி பங்கு ஊடு புகவிடும் மென்சவ்வின் ஊடாக நீர் துணிக்கைகள் பரவுதல் பிரசாரணம் எனப்படும். எனவே இங்கு முக்கியமான விடயம் நீர் செறிவு கூட காணப்படும் இடம் நீர் செறிவு கூடிய இடமாக இருக்க வேண்டும். நீர் செறிவு குறைந்த இடங்களும் இருக்க வேண்டும். இவ்வாறு 2 இடங்களும் இருக்கும் பொழுது இதற்கு இடையில் நாங்கள் நேற்றைய பரிசோதனையில் ஒரு பங்கூடு புகவிடும் மென்சவ்வு, அதுக்காக நாங்கள் செலோஃபன் மென்சவ்வை பயன்படுத்தினோம் நேற்றைய பரிசோதனையில். இந்த மென்சவ்வை கூடாக செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்திற்கு நீர்த்துணிக்கைகள் அசைதலை அல்லது பரவுதலை நாங்கள் பிரசாரணம் என்கின்றோம். இவ்வாறான பிரசாரணத்தின் இன்னுமொரு பரிசோதனையை நாங்கள் இன்று பார்ப்போம். இதனை இலகுவாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். இங்கு பார்த்தீர்கள் என்றால் தாவரத்தில் இருந்து அகற்றப்பட்ட ஓர் பப்பாசி காம்பின் உள் நீங்கள் வீட்டில் இந்த பிரசாரண செயற்பாட்டை செய்யலாம். இந்த பப்பாசி காம்பினுள் உப்பு கரைசல் எடுக்க வேண்டும். இந்த பப்பாசி காம்பானது கீழ்ப்புறம் அடைக்கப்பட்டதாக இருக்கும். அதனுள் உப்பு கரைசலை ஊற்ற வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஊற்றிய பின் இந்த முகவையின் அடையாளம் இடலாம். இந்த முகவையின் நீர் இருக்கும் அடையாளத்தை இடலாம். அதேபோல் உப்பு கரைசல் எவ்வளவு ஊற்றப்பட்டதோ அந்த உப்பு கரைசல் ஊற்றப்பட்ட பப்பாசி காம்பின் அந்த இடத்தையும் வெளிப்புறமாக அவதானித்து நிழலில் அடையாளமிடலாம். இவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு சிறிது நேரத்தின் பின் எடுத்து இந்த நீர்மட்டங்களை பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இதனுள் காணப்படும் உப்பு கரைசலினுள் நீர் குறைவாக காணப்படும். ஏனெனில் அது உப்பு கரைசல். அதேபோல் வெளியில் நீங்கள் நீரை வைத்திருக்கின்றீர்கள். இந்த இதுக்குள் நீர் மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படும். எனவே எங்களுக்கு பிரசாரணம் என்பது நீர் செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த உப்பு கரைசலினுள் உள்நோக்கி பரவும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்கள் பப்பாசி இலை காம்பில் உள்ள அந்த தாவர கலங்கள் அதில் உள்ள மென்சவ்வுகள் பங்கு ஊடுபுகவிடும் மென்சவ்வாக செயற்பட்டு நீரை மட்டுமே உள்நோக்கி செல்லவிடும். இதன் காரணமாக நீர் உள்செல்வதால் இதன் நீர்மட்டம் கீழிறங்குவதையும் பாத்திரத்தின் நீர்மட்டம் கீழிறங்குவதையும் உப்பு கரைசலின் நீர்மட்டம் மேல் ஏறுவதையும் நீங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே இவ்வாறான ஒரு பரிசோதனையானது ஏற்கனவே நாங்கள் படித்த பிரசாரணம் இங்கும் நடைபெறுகின்றது. உதாரணமாக நீர் ஒரு பங்கு ஊடுபுகவிடும் பப்பாசி தண்டில் கலங்களில் உள்ள மென்சவ்களின் ஊடாக உட்சென்று உப்பு கரைசலை அடைகின்றது. எனவே இங்கு உப்பு கரைசல் நீர்மட்டம் உயருவதை நீங்கள் காணலாம். நீர் உட்சென்ற காரணத்தினால் தாலியில் உள்ள நீரின் மட்டம் குறைவதையும் இப்பரிசோதனையில் காணலாம். எனவே இந்த பரிசோதனையானது எங்களுக்கு செலோஃபன் மென்சவ்வுக்கு பதிலாக பப்பாசி தண்டின் அந்த இது பயன்படுத்தப்படுகின்றது. இதேபோல் நீங்கள் செலோஃபன் மென்சவ்வு ஆய்வுக்கூடத்தில் காணப்படாத விடத்து முட்டை ஒன்றை எடுத்து அதனை நன்காக அவித்துவிட்டு அதன் ஓட்டு மென்சவ்வு என்று சொல்லப்படும் முட்டையை நாங்கள் உடைக்கும் பொழுது உருவாகும் வெண்ணிறமான மென்சவ்வு, அதற்கு பேர் ஓட்டு மென்சவ்வு.
இந்த மென்சவ்வையும் நாங்கள் ஒரு பங்கு ஊடுபுகவிடும் மென்சவ்வாக குறிப்பிடுகின்றோம். இந்த மென்சவும் ஒரு திசையில் மட்டுமே நீரை உட்செல்ல விடும். எனவே நாங்கள் இதை உரித்து எடுத்து முட்டையை உடைத்து அதனை எடுத்து வேறு பரிசோதனைகளுக்கு இவ்வாறான பப்பாசி தண்டு பரிசோதனைகளுக்கும் இதன் கீழ் அதை கட்டியும் பயன்படுத்த முடியும். தாவரத்தில் நடைபெறும் பிரசாரணம், பரவல் என்பவற்றை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். ஆகவே தாவரம் ஒன்றில் வேரில் இருந்து வேரினூடாக நீர் மேல் நோக்கி கடத்தப்படுகின்றது. மண்ணிலுள்ள நீரானது தாவரத்தின் வேர் மயிர்களூடாக வேர்களுக்கு கடத்தப்பட்டு வேர்களின் தண்டினூடாக மீண்டும் இலை நடுவிளையங்களுக்கு அல்லது நுனிகளுக்கு செல்கின்றது. இது ஒரு சாதாரணமான செயற்பாடாகும். இது தாவரமாக இருந்தால் இந்த தாவரத்தின் நிலத்துக்கு கீழே உள்ள பகுதியை நாங்கள் வேர்ப்பகுதி என்று அழைப்போம். இந்த வேர்ப்பகுதியில் காணப்படும் சிறிய வேர் மயிர்கள் என்று சொல்லப்படும் கலங்கள் வேர் மயிர்கலங்கள். இந்த வேர் மயிர்கலங்களினூடாக நீர் உறிஞ்சப்பட்டு தாவர தண்டினூடாக இலையின் நடுவிளையங்களுக்கு செல்லும். நடுவிளையம் என்பது ஒளித்தோப்பு பிரதேசத்துக்கு செல்லும். இவ்வாறு எங்களுக்கு நீர் தாவரத்திற்கு தொடர்ச்சியாக கிடைத்த வண்ணம் உள்ளது. எனவே நாங்கள் ஒரு வேரை நாங்கள் இவ்வாறு குறுக்குவட்டாக வெட்டி அவதானித்துவமாக இருந்தால் இங்கு நடைபெறும் செயற்பாடுகளை இலகுவாக விளக்க முடியும். நடைபெறும் செயற்பாடுகளை நாங்கள் இலகுவாக விளக்க முடியும். உதாரணமாக நாங்கள் ஒரு கரைசலை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால், அதாவது வேரின் அருகில் காணப்படும் பகுதிகளை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் இங்கு மண் நீர் கரைசல் காணப்படும். இந்த மண்ணீர் கரைசல் உள்ள நீரானது தாவரக்கலம், வேர்மயிர்கலம், உயிருள்ள கலம். எனவே இந்த வேர்மயிர்கலத்திற்கு இங்கு காட்டப்பட்டுள்ள அம்புக்குறிகளில் உள்ளவாறு நீர் பிரசாரணம் மூலம் அடையும். பிரசாரணம் மூலம் அடையும். ஏனெனில் இங்கு நீர் காணப்படும் அதிகளவு, வேர்மயிர்களினுள் நீர் குறைந்த அளவு காணப்படும். நீர் கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி தாவர கலங்கள் என்ற காரணத்தினால் இதில் பங்கு ஊடுபுகவிடும் மென்சவு அதில் காணப்படும். எனவே இதனூடாக நீர் பிரசாரணம் மூலம் உட்செல்லும். இவ்வாறு பிரசாரணம் மூலம் உட்சென்ற நீரானது மெதுமெதுவாக இந்த தாவர கலங்களின் ஊடாக நீர் கூடிய இடத்திலிருந்து நீர் குறைந்த இடத்தை நோக்கி இந்த அம்புக்குறியை காட்டப்பட்டுள்ளவாறு நீர் கூடிய இடத்திலிருந்து நீர் குறைந்த இடத்தை நோக்கி, அதாவது வேர்மயிர்கலங்களுக்கு அருகாக காணப்படுவது நாங்கள் சொல்லுவோம் மேற்றோல் கலங்கள். இரண்டாவதாக மேற்றோல் கலத்துக்கு செல்லும். முதலாவது வேர்மயிர்கலங்களுக்கு சென்றது போல் இரண்டாவதாக மேற்றோல் கலங்களுக்கு செல்லும். இந்த செயற்பாடு மண்ணீர் வேர்மயிர் கலத்தினுள் செல்லும் செயற்பாடு பிரசாரணம் போல வேர்மயிர் கலத்தில் உள்ள கலங்கள் மேற்கோள் கலத்துக்கு செல்வது பரவல் என்ற செயற்பாடாக இருக்கின்றது. பரவல் மூலம் அது நடைபெறும். பரவல் செயல்பாடுனாக நடைபெறும். இவ்வாறு பரவல் செயற்பாடுனாக சென்று கால் இழையத்தை அடையும். கால் இழையம் என்பது தாவரத்தண்டின் மையப்பகுதியில் அல்லது நரம்புகளின் மையப்பகுதியில் காணப்படும் நீரை கடத்துவதற்கான குழாயுருவான அமைப்பு கால் இழையம் எனப்படும். எனவே இந்த கால் இழையம் அல்லது இந்த குழாயுருவான அமைப்பின் ஊடாக மேல் நோக்கி நீரானது கொண்டு செல்லப்படுகின்றது. அதற்கும் பரவல் செயற்பாடே உதவுகின்றன. எனவே இங்கு இரண்டு முறைகளில் தாவரத்தில் நீர் கடத்தப்படுகின்றது அல்லது கொண்டு செல்லப்படுகின்றது. ஒன்று வேர்மயிரிலிருந்து மேற்பட்டை கலங்கள் அல்லது மேற்றோல் கலங்கள் அல்லது தண்டின் நடுப்பகுதியில் உள்ள கலங்களுக்கு பரவல் மூலமும், மண்ணிலிருந்து வேர்மயிருக்கு பிரசாரணம் மூலமும் ஆகிய இரண்டு முறைகளில் எங்களுக்கு தாவரத்தில் கொண்டு செல்லல் நடைபெறுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் படத்தில் கற்ற விடயத்தை இங்கு பார்ப்போம். மண்ணில் அடங்கியுள்ள கனிப்புக்கள் கரைந்த நீர் தாவரங்களில் உட்செல்கின்றது. இந்த மண்ணில் கரைந்துள்ள கனிப்புக்கள் கரைந்துள்ள நீரை நாங்கள் மண்ணீர் கரைசல் என்று அழைக்கின்றோம். இந்த மண்ணீர் கரைசல் உள்ள நீர்த்துணிக்கைகள் பிரசாரண முறையில்
வேர்மயிரினுள் செல்லும் இந்த செயற்பாடை நாங்கள் பிரசாரணம் என்கின்றோம். இந்த மண்ணீர் கரைசலானது வேர்மயிருக்குள் செல்லும் செயற்பாடு பிரசாரணம் எனப்படும். இந்த வேர்மயிர் முடியும் இடத்தில் காணப்படுவது வேர்மயிரின் கால் என்று சொல்லப்படும் குழாய்கள். அந்த கால் இழையம் ஆனது தொடர்ச்சியாக தண்டு இலை வரை செல்லும். இவ்வாறு பிரசாரணம் மூலம் நீர்த்துணிக்கைகள் அசைகின்றன. கலச்சுவருக்கு உட்புறமாக காணப்படுவதை சொல்கிற கல மென்சவ் என்று, அந்த மென்சவை நாங்கள் பங்கு ஊடுபுகவிடும் மென்சவ் என்று அழைக்கின்றோம். அது உதாரணமாக நாங்கள் ஒரு வேர்மயிராக இருந்தால் இவ்வாறு இருக்கும் அந்த வேர்மயிர் கலம், கரு குழியரு எல்லாம் காணப்படும் உயிருள்ள கலங்கள். ஆகவே இந்த வேர்மயிர் கலத்தை சுற்றி காணப்படும் மென்சவு உட்புறமாக அது ஒரு கலமென்சவு. அந்த கலமென்சவை நாங்கள் சொல்லுவோம். என்ன செயற்பாடு செய்யும் கலமென்சவ் என்றால் பங்கு ஊடுபுகவிடு மென்சவு என்றால் அவருக்கு தேவையான நீரை மட்டுமே தான் தேர்ந்து உட்புக விடுவதாக இருக்கின்றது. இந்த வேரிலிருந்து அல்லது மண்ணிலிருந்து வேர்மயில் நூடாக பிரசாரணம் மூலம் நீர் உட்செல்லப்படும் பொழுது எங்களுக்கு சக்தி வெளியிடப்படுவதில்லை அல்லது சக்தி தேவைப்படுவதில்லை, சக்தி பயன்படுத்தப்படுவதில்லை. எனவே ஒரு வேர்மயிர் தனது மண்ணிலிருந்து நீரை எடுப்பதற்கு மண் துணிக்கைகளிலிருந்து நீரை உறிஞ்சி எடுப்பதற்கு தாவரத்திலிருந்து எந்த ஒரு சக்தி இழப்பும் இல்லை, சக்தி பயன்படுத்தப்படுவதில்லை. நீரில் கரைந்துள்ள கனிப்புக்கள் கலங்களில் செல்வதற்கு சக்தி அவசியமாகின்றது. ஆயினும் இங்கு நீர் செல்வதற்கு மட்டுமே சக்தி தேவையில்லை. ஆனால் நீரில் கரைந்துள்ள கனியுப்புக்கள் தாவர வேர்மயிர் கலங்களினுள் செல்வதற்கு சக்தி தேவைப்படுகின்றது. எனவே இது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கும். நீர் செல்வதற்கு சக்தி தேவையில்லை, ஆனால் கனிப்புக்கள் செல்வதற்கு சக்தி தேவை. தாவரத்தில் நடைபெறும் உயிர் செயன்முறையில் இன்னும் ஒரு செயற்பாடு நாங்கள் திணிவு பாய்ச்சல் என்று அழைக்கின்றோம். இந்த திணிவு பாய்ச்சலானது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பார்ப்போம். திணிவு பாய்ச்சல் தாவரத்தில் நடைபெறும் மற்றொரு உயிர் செயன்முறை திணிவு பாய்ச்சல். இந்த திணிவு பாய்ச்சல் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பார்ப்போம். எங்களுக்கு இலைகளின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உணவானது தாவரத்தின் தண்டு அல்லது வேர் அல்லது கிழங்கு பகுதிகளுக்கு கடத்துவதற்கான உணவை கடத்துவதற்காக காணப்படும் ஒரு அமைப்பு இருக்கின்றது, உணவு கடத்தும் அமைப்பு. இந்த அமைப்புக்கு பேர் உரியமாகும். இந்த உரியத்தினூடாக உணவு கடத்தப்படும் செயற்பாடு எங்களுக்கு திணிவு பாய்ச்சல் என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்கனவே நீர் கடத்தப்படுவதற்கு ஒரு தொகுதி அல்லது குழாய் இருக்கின்றது, அதன் பேர் கால். உணவை கடத்துவதற்கு ஒரு குழாய் இருக்கின்றது, அதன் பேர் உரியம் என்று அழைக்கப்படும். எனவே உரியத்தினூடாக உணவு கடத்தப்படும் செயற்பாடு திணிவு பாய்ச்சல் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இலையில் ஒளித்தோப்பினால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகள் உரியத்தினூடாக செல்லுதல் அல்லது கடத்தப்படல் திணிவு பாய்ச்சல் எனப்படும். இதனை இலகுவில் அவதானிப்பதற்கு நீங்கள் சில மரங்களின் பட்டைகளை அகற்றினீர்களாக இருந்தால், உதாரணமாக நேரான மரம் ஒன்றில் இந்த பட்டைகளை மட்டும் நீங்கள் அகற்றி வைத்தீர்களாக இருந்தால், சிறிது நாட்களின் பின் இந்த பட்டைகள் இருந்த இடத்தில் இவ்வாறு ஒரு புடைப்புக்கள் தோன்றுவதை காண்பீர்கள். இவ்வாறு புடைத்து காணப்படுவதை காண்பீர்கள். அதுக்கு காரணம் வரும் உணவானது, உரியத்தினூடாக வரும் உணவானது இந்த பட்டைகளின் பகுதிகளில் சேமிக்கப்படுவதனால் அந்த தாவரத்தண்டு புடைத்து காணப்படும். எனவே இது உரியத்தினூடாக உணவு கடத்தப்படுகின்றது என்பதை கண்டுகொள்வதற்கான ஒரு செயற்பாடாக இருக்கும். இதுவரை நாங்கள் தாவரத்தில் நடைபெறும் கொண்டு செல்லல் செயற்பாடுகள் 3 வகைகளை கற்றுள்ளோம். முதலாவது பரவல். நீரானது செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்திற்கு செல்லுதல். நீர் செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்திற்கு செல்லுதல். இரண்டாவது செயற்பாடை பார்த்தோம், பிரசாரணம். அதே நீரானது
செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்திற்கு பங்கு ஊடு புகவிடும் மென்சின் சபையினூடாக செல்லுதல். பங்கு ஊடு புகவிடும் மென் சபையினூடாக செல்லுதல். திணிவு பாய்ச்சல் என்பது உரியத்தினூடாக உணவு செல்லுதல். ஆகவே உணவு உரியத்தினூடாக செல்லுதல், திணிவு பாய்ச்சல், இந்த மூன்றும் தாவரங்களில் கொண்டு செல்லல் முறைகளாக கூறப்படுகின்றன. பரவல் நீரில் மட்டுமல்ல, வாயுக்களும் பரவும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் அறைகளில் நீங்கள் சந்தனக்குச்சி என்று சொல்லப்படும் ஊதுபத்திகளை கொளுத்தி வைத்திருப்பீர், எரித்து அதில் இருக்கும் புகையானது புகை கூடிய இடத்திலிருந்து புகை குறைந்த இடத்துக்கும் பரவுகின்றது. எனவே பரவல் நீர், வாயு என்பவற்றில் நடைபெற பிரசாரணம் நீரில் மட்டும், திணிவு பாய்ச்சல் உரிய கலங்களில் உணவில் மட்டும் நடைபெறுவதையும் நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்துகின்றோம். தாவரத்தில் நடைபெறும் மற்றொரு உயிர் செயன்முறை ஆவியீர்ப்பு ஆகும். இந்த ஆவியீர்ப்பு என்றால் என்ன என்பது பற்றி கற்பதற்கு பின்வரும் செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுதல் வேண்டும். ஆவியீர்ப்பு நடைபெறுவதற்கு காட்டும் செயற்பாடை திட்டமிடுவதற்கு தேவையான பொருட்கள்: சட்டி தாவரம் ஒன்று, ஊடுகாட்டும் பொலித்தீன் பை அல்லது உறை ஒன்று, ரப்பர் நாடா இதனை இணைப்பதற்கு. இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சட்டி தாவரத்தை எடுத்து அதன் கிளைகளை நாங்கள் இலையுடன் சேர்த்து பொலித்தீன் பையினால் மூடி ஒரு ரப்பர் நாடாவை இறுக்கமாக போடுவோம். இதனை நாங்கள் கொண்டு வெயிலில் வைத்து சிறிது நேரத்தின் பின் அவதானிக்கும் பொழுது சூரிய ஒளியினால் இதற்கு ஒளித்தோப்பு நடந்தாலும் இதன் அவதானமாக இந்த பொலித்தீன் மேற்பரப்பில் பார்த்தீர்களாக இருந்தால் திரவ துளிகள் படியும். இந்த திரவ துளிகள் நீர் தானா என்று நாங்கள் அவதானிப்பதற்கு நாங்கள் நீரை பரிசோதிப்பதற்கு எப்பொழுதும் பயன்படுத்துவோம் வெண்ணிறமான செப்பு சல்வேட். எனவே வெண்ணிறமான செப்பு சல்வேட்டை நாங்கள் இந்த திரவ துளிகளில் இடும் பொழுது அது நீல நிறமாக மாறினால் இங்குள்ள திரவ துளிகள் நீரென்று உறுதி செய்யப்படும். எனவே இந்த செயற்பாடு எவ்வாறு நடந்துள்ளது என்பதை நாங்கள் விளக்கும் பொழுது இங்கு ஆவியீர்ப்பு என்ற செயற்பாடொன்று இதனுள் நடந்துள்ளது. இலைகளிலிருந்து நீர் ஆவியாக வெளியேறி இருக்கின்றது. இந்த வெளியேறிய நீரானது, இந்த வெளியேறிய நீர்த்துளிகளானது இங்கு காட்டப்பட்டுள்ள பொலித்தீன் பைகளில் படிந்துள்ளது. எனவே இந்த படிந்த நீரை நாங்கள் பரிசோதிப்பதற்காக செப்பு சல்வேட்டை இடும் பொழுது அது ஊதா நிறமாக மாறுகின்றது. இதுவே இந்த செயற்பாட்டின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே ஒரு தாவரம் சாதாரணமாக வெயிலில் இருக்கும் பொழுது அதன் இலைகள் அல்லது மேற்பரப்புகளிலிருந்து ஆவியாக நீரை வெளியிடுகின்றது. இந்த வெளியிடப்படும் அந்த செயற்பாடு ஆவியீர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. மேற்கூறிய செயற்பாட்டிலிருந்து நாங்கள் ஆவியீர்ப்பு என்றால் என்ன என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். ஆகவே ஆவியீர்ப்பு என்றால் என்ன, அல்லது தாவரத்திலிருந்து நீர் ஆவியாகும் செயற்பாடு எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது பார்த்தீர்களானால், தாவரத்தின் காற்றுக்குரிய பகுதிகளிலிருந்து, காற்றுக்குரிய பகுதி என்று சொல்லப்படுவது தாவரத்தின் நிலத்துக்கு மேலுள்ள பகுதிகளை நாங்கள் எப்பொழுதும் காற்றுக்குரிய பகுதி என்று சொல்லுவோம். இந்த காற்றுக்குரிய பகுதிகளிலிருந்து நீரானது நீராவியாக, மிக முக்கியமான சொல், நீர் அவ்வாறு இழக்கப்படுவதில்லை, நீர் ஆவியாக மாறி இழக்கப்படுகின்றது. அதாவது நீர் திரவ நிலை, நீராவி வாயு நிலை. திரவ நீரானது வாயு நிலையில் இழக்கப்படுகின்றது. இந்த செயற்பாடு ஆவியீர்ப்பு எனப்படும். இதை மாணவர்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சில வேளை நாங்கள் உடைகளை உலர்த்தி காய விடுவோம். இவ்வாறு உடைகளை உலர்த்தி காய விடும் பொழுதோ எங்கிருந்து நீராவியாக வெளியேறும். ஆகவே இந்த செயற்பாட்டுக்கு ஆவியீர்ப்பு என்று கூறலாமா என்ற வினாக்கள் அல்லது ஐயப்பாடு உங்களுக்கு எழக்கூடும். இங்கு
தாவரத்தின் காற்றுக்குரிய பகுதியிலிருந்து நீராவியாக வெளியேறினால் மட்டுமே நாங்கள் ஆவியீர்ப்பு என்று கூறுவோம். இவ்வாறு உடைகள் அல்லது பொருட்களிலிருந்து நீராவியாக வெளியேறினால் அதை நாங்கள் ஆவியாதல் என்று அழைப்போம். எனவே இந்த பிரதான வேறுபாட்டை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கற்ற ஆவியீர்ப்பு செயற்பாட்டை மேலும் வினைத்திறனாகவும் ஆய்வுகூட பரிசோதனைக்கு உட்படுத்தி இந்த ஆவியீர்ப்பு பற்றி மேலும் கற்க முடியும். அதற்காக நாங்கள் இவ்வாறான ஒரு செம்மையான பரிசோதனை அமைப்பை அமைக்கின்றோம். இங்கு பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் நீரினுள் வைத்து வெட்டப்பட்ட தாவரக்கிளை நாங்கள் அதனை நீருள் வைத்து வெட்டி இந்த உபகரணத்துடன் பொருத்த வேண்டியுள்ளது. அதனை பார்ப்போம். தேங்காய் எண்ணெய், ரப்பர் தக்கை, இந்த தாவரக்கிளையை இந்த குழாயுடன் பொருத்துவதற்காக ரப்பர் தக்கை, கிரீஸ், இதன் கூடாக வெளியேறாது தடவுவதற்காக கிரீஸ், மெழுகு மற்றும் வடிவமான குழாய். இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வடிவமான ஒரு கண்ணாடி குழாய் நாங்கள் எடுப்பது மிகச்சிறந்தது. ஆகவே இந்த பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் முதலில் ஒரு வடிவ கண்ணாடி குழாயை எடுத்து இந்த கண்ணாடி குழாயில் இங்கு அளவு அடையாளங்கள் இடப்பட்டுள்ளன. ஆய்வுக்கூடத்தில் அடையாளம் இடப்பட்ட குழாய்களும் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இதனை நாங்கள் நீரினால் நிரப்பி நீரினுள் வைத்தே இந்த கிளையை வெட்டி அதன் கிளையின் அடி தண்டு பகுதியை வெட்டி தக்கையுடன் பொருத்தி நீரினுள் வைத்து என்றால் இதனை நீங்கள் ஒரு தாளியினுள் வைத்து தான் இந்த குழாய்களை அல்லது கிளைகளை எல்லாம் பொருத்த வேண்டும். நீரினுள் வைத்து தக்கை இந்த கிளைகள் எல்லாம் பொருத்தி லீக் இல்லாதவாறு, அதாவது ஒரு கசிவு இல்லாதவாறு இதற்கு கிரீஸ் பூசி இதனை நிலைநிறுத்தி தாங்கியில் பொருத்துதல் வேண்டும். இவ்வாறு பொருத்தப்பட்ட இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்பு தொகுதியானது தாவரக்கிளை மேல் நோக்கியும் தக்கையுடன் பொருத்தப்பட்ட கிரீஸ் பகுதி இதில் காட்டப்பட்டுள்ளவாறு இருக்கும். இதனுள் முற்றாக நீர் இருக்கும், முற்றாக நீர் காணப்படும். இந்த நீர் மட்டமானது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் அவதானித்தால், நான் உதாரணத்துக்கு கூறுகின்றேன். நீர்மட்டம் தற்பொழுது இந்த இடத்தில் உள்ளது. ஆரம்ப நீர்மட்டமாக இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு தொகுதியை நாங்கள் அமைத்து வைத்து இதுக்குள் இருக்கும் நீர்மட்டத்தை பார்த்தால் இந்த தாவர இது ஃபுல்லாக முற்றாக நிரம்பி இருக்கும். இவ்வாறு நிரம்பி காணப்படும். இதனை நாங்கள் கொண்டு ஒரு காற்றோட்டமுள்ள அல்லது சூரிய ஒளி படக்கூடிய இடத்தில் நாங்கள் வைத்தோமாக இருந்தால், இங்கு ஆரம்பத்தில் இருந்த நீர்மட்டத்தை விட தற்போதைய நீர்மட்டமானது ஆவியீர்ப்பு நடைபெறும் சிறிது நேரத்தின் பின் ஆரம்ப நீர்மட்டத்திலிருந்து தற்போது நீர்மட்டம் குறைவடைந்திருப்பதை காணலாம். இதற்கு காரணம் யாது? இறுதி நீர்மட்டம். இதற்கு காரணம் என்ன? ஆகவே இதற்கான காரணம் அல்லது இதற்கான செயற்பாட்டின் விஞ்ஞான தன்மையை நாங்கள் விளக்க முடியும். உதாரணமாக, இங்கு தாவர கிளைக்கு சூரிய ஒளி கிடைக்கும் பொழுதோ இலைகளில் உள்ள நீர் இலைவாய் என்று சொல்லப்படும் பகுதியினூடாக, இலைவாய் இலைகளின் மேற்பரப்பில் காணப்படும் இலைவாய் என்று சொல்லப்படும் பகுதியினூடாக நீரானது நீராவியாக வெளியேறும். இந்த செயற்பாடு நாங்கள் ஆவியீர்ப்பு என்று அழைக்கின்றோம். இந்த நீராவியாக வெளியேறிய நீரை நிரப்புவதற்காக யூக்குழாயில் உள்ள நீரானது மேல் நோக்கி உறிஞ்சப்படும் அல்லது இழுக்கப்படும் தாவரத்தண்டினுள். எனவே இந்த மேல் நோக்கி நீர் செல்ல இந்த ஆரம்ப மட்டம், இந்த திறந்த முனையில் யூக்குழாயின் திறந்த முனையில் உள்ள ஆரம்ப நீர்மட்டம் இழுக்கப்பட்ட அளவுக்கு கீழிறங்கி காணப்படும். இதுவே இங்கு நடைபெறும் விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த பரிசோதனையிலிருந்து நாங்கள் ஆவியீர்ப்பினால் அல்லது சூரியோளினால் நிகழ்த்தப்படும் இலையிலிருந்து நீராவியாக வெளியேறியுள்ளது, ஆவியீர்ப்பு நடைபெற்றுள்ளது, இதன் காரணமாகவே நீர்மட்டம் இறங்கியுள்ளது என்ற செயற்பாட்டு முடிவுக்கு வரலாம்.
இச்செயற்பாட்டின் அவதானம் யாது என்று உங்களிடம் கேட்கப்படும் பொழுது மாணவர்களே, நீங்கள் இந்த பரிசோதனையின் அவதானமாக யூக்குழாயில் நீர்மட்டம் ஆரம்ப மட்டத்தில் இருந்து குறைந்து காணப்படும் அல்லது கீழிறங்கி காணப்படும் என்று விடையளித்தால் போதுமானது. இந்த பரிசோதனையின் முடிவு யாது? நீர் ஆனது தாவரத்திலிருந்து ஆவியாக வெளியேறுகின்றது அல்லது ஆவியீர்ப்பு நடைபெறுகின்றது என்ற முடிவுக்கு நீங்கள் விடையளிக்க முடியும். இதேபோல் இந்த பரிசோதனையின் விளக்கம் யாது என்று கேட்டால், நீங்கள் சூரிய ஒளியினால் இலைகளில் உள்ள நீராவியாக வெளியேறி இருத்தல் வேண்டும். இந்த வெளியேறிய நீரை நிரப்புவதற்காக யூக்குழாயில் உள்ள நீரானது மேல் நோக்கி கடத்தப்பட்டதனால் நீர் மட்டம் இறங்கியிருக்க வேண்டுமென்று விளக்கம் அளித்தல் நன்று. ஆவியீர்ப்பு காரணமாக தாவரங்கள் நன்மை அடைகின்றன. எவ்வாறெனில், ஆவியீர்ப்பு காரணமாக நீர் மேல் நோக்கி வேரிலிருந்து நுனி வரை நீர் மேல் நோக்கி கடத்தப்படுகின்றது. இதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த ஆவியீர்ப்பு காரணமாக அமைகின்றது. எனவே ஆவியீர்ப்பு துரிதமாக நடைபெறும் பொழுது பின்வரும் தொழில்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது தாவரத்தண்டின் வழியாக நீர் கணிப்பு கொண்டு செல்லப்படுவதற்கு அகத்துறிஞ்ச ஒரு விசையை உருவாக்குகின்றது. இந்த அகத்துறிஞ்சல் விசை உருவாவதற்கு ஆவியீர்ப்பு காரணமாக அமைகின்றது. அதாவது ஆவியீர்ப்பின் காரணமாகவே நீர் கணிப்புகள் என்பன தாவரத்தினுள் அகத்துறிஞ்சப்படுகின்றன. நீர் ஆவியாதன் காரணமாக தாவரங்கள் குளிர்ச்சி அடைகின்றன. இதுவும் ஒரு ஆவியீர்ப்பினால் நடைபெறும் ஒரு தோற்றப்பாடாக இருக்கின்றது. தாவரங்கள் தொடர்ச்சியாக சூரிய ஒளி காரணமாக வெப்பத்தை பெறுவதனால் சூடாக இருக்கும். இந்த இலைகள் தளிர்கள் வெப்பமாக மாறி கருகக்கூடும். ஆயினும் ஆவியீர்ப்பு நடைபெறுவதனால் இந்த இலைகளின் மேற்பரப்பில் நீராவியாக காணப்படுவதனால் இங்கு தாவரம் குளிர்ச்சி அடைவதையும் நீங்கள் பார்க்கலாம். வளிமண்டலத்துக்கு நீராவி கிடைக்கின்றது. இந்த நீராவியானது நீர்வட்டத்தை பேணுவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த வளிமண்டல நீராவி நீர்வட்டத்தை பேணுவதற்கும் காரணமாக இந்த ஆவியீர்ப்பு செயல்முறை காணப்படுகின்றது. ஆகவே தாவரங்களில் நடைபெறும் இந்த குறித்த ஆவியீர்ப்பு செயல்முறை மூலம் 3 நன்மைகளும் அல்லது 3 விடயங்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, அகத்துறிஞ்சல் விசை ஒன்று உருவாக்கப்படுகின்றது வேரில். இதன் காரணமாக நீர் கணிப்பு கொண்டு செல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, தாவரம் குளிர்ச்சி அடைகின்றது. மூன்றாவதாக, வளிமண்டலத்துக்குள் உள்ள நீராவி வெளியிடப்படுவதனால் ஆவியீர்ப்பினால் இந்த நீராவியானது மேல் நோக்கி சென்று முகில்களை அடைந்து நீர்வட்டத்துக்கு பங்களிப்பு செய்கின்றதை காணலாம். எனவே காடுகளை அழித்தல் மூலம் இவ்வாறு நீர்வட்டம் பாதிக்கப்படும் என்பதையும் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உடையொன்றை காயவிடும் பொழுது அதிகளவு சூரிய ஒளி காணப்படும் இடத்து அல்லது அதிகளவு காற்று வீசும்போது அல்லது அதிகளவு வெப்பநிலை சூரிய வெப்பம் காணப்படும் பொழுது அந்த உடையானது அல்லது உடைகள் இலகுவாக உலர்ந்து போகும். அதேபோல் இங்கு கடும் சூரிய வெப்பம், அதேபோல் வேகமான காற்று, அதேபோல் அதிக சூரிய ஒளி கிடைத்தல், இவ்வாறான சூழல் காரணிகள் இருக்கும் பொழுது ஆவியீர்ப்பானது மிகவும் அதிகமாக நடைபெறுகின்றது. எனவே நாங்கள் தாவரங்களை நாங்கள் வெயிலில் சட்டி தாவரங்களை படவிடும் பொழுது கடும் சூரிய ஒளி காரணமாகவும் வெளியில் கடும் காற்று வீசுவதன் காரணமாகவும் அதிகளவு ஆவியீர்ப்பு நடைபெற்று அத்தாவரங்கள் வாடுவதையும் நீங்கள் சூழலில் கண்டுகொள்ள முடியும். எனவே உலர் நிலத்தில் ஆவியீர்ப்பை குறைப்பதற்காக, உலர் நிலம் என்று சொல்லப்படுவது இலங்கையில் காணப்படும் பிரதேசங்களை நாங்கள் பிரிக்கின்றோம். அதில் மத்திய மலைநாடு அதிகளவு குளிர் அல்லது கொண்ட பிரதேசமாக ஈரவலயமாக காணப்பட, அதனை அண்டியுள்ள மற்றைய கரையோர பிரதேசங்கள் உலர் பிரதேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த உலர் பிரதேசங்களில் ஆவியீர்ப்பு அதிகளவு நடைபெறும். எனவே உலர் பிரதேசத்தில்
அல்லது உலர் காலநிலை நிலவும் பிரதேச தாவரங்கள் ஆவிர்ப்பு வீதம் அதிகரிப்பதை தடுப்பதற்காக சில தன்னகத்திய சில இசைவாக்கங்களையும் கொண்டுள்ளன. அதனை கட்டுப்படுத்துவதற்காக ஆவியாகி வெளியேறுவதை நீர் வெளியேறினால் தாவரம் இறந்துவிடும். அந்த செயற்பாடை ஆவிர்ப்பை கட்டுப்படுத்துவதற்காக சில விசேட இயல்புகளை அத்தாவரங்கள் கொண்டுள்ளன. அதனை நாங்கள் தாவரங்கள் ஆவிர்ப்பை குறைப்பதற்கு காட்டும் இசைவாக்கங்கள் என்று அழைக்கின்றோம். ஆவிர்ப்பை குறைப்பதற்காக தனது தாவர உடலிலிருந்து நீராவியாக இழக்கப்படுவதை குறைப்பதற்காக தாவரங்கள் விசேட இயல்புகளை காட்டுகின்றன. முதலாவதாக காற்றுக்குரிய பகுதிகள் தடித்த புறத்தோலை கொண்டிருத்தல். தாவரத்தின் நிலத்தின் மேல் காணப்படும் பகுதியை நாங்கள் காற்றுக்குரிய பகுதி என்று கூறுகிறோம். இங்கு சில தாவரங்கள் தடித்த புறத்தோலை கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஆவியீர்ப்பு இலகுவில் நடைபெறாமல் இந்த மரம் தேமா அல்லது அலறி என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த மரத்திலிருந்து இலைகளிலிருந்து இலகுவில் நீர் ஆவியாவதை தடுப்பதற்காக இதற்கு தடித்த புறத்தோல் காணப்படுகின்றது. எனவே இங்கு ஆவியீர்ப்பு நடைபெறுதல் குறைக்கப்படுகின்றது. சில வறல் நில தாவரங்கள் இலைகளை முட்களாக திரிபடைத்து வைத்திருக்கின்றன. திரிபடைதல் என்றால் இலைகள் முட்களாக மாறியிருத்தல். எனவே இவ்வாறான இலைகள் முட்களாகிய மாறிய தாவரங்கள் நாகதாளி, சாத்தாவாரி என்னும் தாவரங்கள் காணப்படுகின்றன. இங்கு நான் நாகதாளி தாவரத்தை உங்களுக்கு காட்டியுள்ளேன். இந்த தாவரத்தில் முட்களாக காணப்படுவத உண்மையிலேயே இலைகளாக இருந்ததாக இருக்கின்றது. இலைகளே முட்களாக மாறி இருக்கின்றன. எனவே இலைகள் காணப்பட்டால் அதிகளவு ஆவியீர்ப்பு நடைபெறும், நீர் இழக்கப்படும். இதனை கட்டுப்படுத்துவதற்காக இலைகள் முட்களாக மாறி இருக்கின்றன. எனவே அதன் தண்டு பச்சையத்தை பெற்று இலைகள் போன்று இங்கு காட்சி அளிக்கின்றது. சூரிய காந்தி போன்ற தாவரங்களில் வேறு இசைவாக்கங்கள் காணப்படுகின்றன ஆவியீர்ப்பை குறைப்பதற்காக. இங்கு சூரியகாந்தி தாவரத்தில் இலைகளை எடுத்துக்கொண்டால் இலைகளில் சில உரோமங்கள் போன்ற மயிர்கள் காணப்படும். இந்த மயிர்களின் இடையிலே வழிப்படை அடக்கப்படுவதனால் ஆவியீர்ப்பு குறைக்கப்படுகின்றது. எனவே இதன் இடையில் இருக்கும் அந்த வழியானது ஆவியீர்ப்பை அல்லது நீர் ஆவியாவதை குறைக்கின்றது. இதுவும் ஒரு இசைவாக்கமாகும். தாவர இலைகளில் அல்லது பகுதிகளில் மயிர்கள் காணப்படுதல் என்று குறிப்பிடப்படும். சில தாவரங்களில் இலைகள் செதில் இலைகளாக மாறியிருக்கும். செதில் இலைகள் என்று சொல்லப்படுவது இலைகள் மிகவும் சிறிய செதில்கள் போன்று மாறியிருக்கும். நீங்கள் சவுக்கு தாவரத்தை நீங்கள் கடற்கரைகளில் அவதானித்திருப்பீர்கள், வீடுகளிலும் காணப்படும். இந்த தாவரத்தின் இலைகள் என்று சொல்லப்படுவது நாங்கள் உண்மையிலேயே இந்த பகுதியை குறிப்பிடுவோம். ஆனால் அது இலை அல்ல. உண்மையில் இலை என்பது இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த சிறிய பகுதிகளே இலைகளாக கொள்ளப்படுகின்றன. இந்த இலைகள் திரிபடைந்து ஆவியீர்ப்பை குறைப்பதற்காக இலைகள் இங்கு செதில் இலைகளாக மாறியிருக்கின்றன. ஆகவே இந்த செதில் இலைகளிலிருந்து பெருமளவு நீர் ஆவியாகாது. ஆனால் இங்கு காட்டப்பட்டுள்ள பச்சை நிறம் நீங்கள் என்ன என்று கேட்டீர்களா இருந்தால் அந்த பச்சை நிறம் உண்மையிலேயே தண்டாக இருக்கும். இந்த தண்டு பச்சையத்தை கொண்டிருப்பதால் ஒளித்தோப்பை செய்யும். ஆகவே இங்கு காட்டப்படுவது தண்டிலிருந்து இந்த சிறிய சிறிய செதில்கள் போன்று காணப்படுவது செதில் இலைகள். இங்கு வறல் நில தாவரங்கள் அல்லது கடற்கரையில் அண்டிய பிரதேசங்களில் அதிகளவு காற்றும் சூரிய ஒளி வெப்பநிலை காணப்படுவதனால் ஆவியாவதலை குறைப்பதற்கான ஒரு இசைவாக்கமாக சவுக்கு மரம் இவ்வாறு திரிபடைந்து காணப்படுகின்றது. சில தாவரங்களில் இலைகள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகின்றன. அவை சிறிய இலைகளாக சில தாவரங்களில் காணப்படுகின்றன. சில தாவரங்களில் ஆவியீர்ப்பை குறைப்பதற்காக அதிகளவு நீரை தாங்கள் தேக்கி வைத்திருக்கின்றன தாவரங்கள். இங்கு சதைக்கரைச்சான் எனப்படும் தாவரம் எவ்வளவு நீர் ஆவியாகினாலும் தான் வறண்டு போகாமல் இருப்பதற்காக தனது இலைகளில் அதிகளவு நீரை தேக்கி வைத்திருப்பதும் ஒரு இசைவாக்கமாக காணப்படுகின்றது. ஆவியீர்ப்பை தடுப்பதற்கான ஒரு இசைவாக்கம்.
எனவே நாங்கள் மேலே கற்ற உதாரணங்களை ஒரு பட்டியலாக இங்கு காட்டியிருக்கின்றோம். நீர் காப்பிற்கென அல்லது நீர் காப்பிற்காக நீரை வெளியேறுவதை தடுப்பதற்காக தாவரங்கள் காட்டும் இசைவாக்கங்கள் அல்லது ஆவியீர்ப்பை குறைக்க தாவரங்கள் காட்டும் இசைவாக்கங்கள் பட்டியல் படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது, காற்றுக்குரிய பகுதிகள் தடித்த புறத்தோலை கொண்டிருத்தல், அலறி தேமா போன்ற தாவரங்கள். இலைகள் முட்களாக திரிவடைந்திருத்தல், நாகதாளி சாத்தாவாரி போன்ற தாவரங்கள். இலைகள் செதிலைகளாக மாறியிருத்தல், சவுக்கு மரம் போன்ற தாவரங்கள். இலைகள் பரப்பு ஒடுக்கப்பட்டு காணப்படுதல், கள்ளி போன்ற தாவரங்கள். இலை மேற்றோல் மயிர்கள் காணப்படுதல், சூரியகாந்தி பூசணி போன்ற தாவரங்களிலும் மயிர்கள் காணப்படும். இலைவாய்கள் குழிகளில் அமைந்து காணப்படல், இலைவாய்களின் ஊடாகவே ஆவிர்ப்பு நடைபெறும். சில தாவரங்களில் இலைகளில் காணப்படும் இலைவாய்கள் ஒரு குழி போன்ற பகுதியினுள் காணப்படும். உதாரணமாக இது இலையாக இருந்தால் இவ்வாறு இலைவாய் காணப்படும் வெளிப்புறம். ஆனால் சில தாவரங்களில், உதாரணமாக அலறி ஊமத்தை போன்ற தாவரங்களில் இந்த இலையின் கீழ்ப்பரப்பின் ஊடாக உட்சென்று இதனுள் இலைவாய் காணப்படும். ஆகவே இவ்வாறு உட்சென்ற பகுதியை நாங்கள் குழி என்று சொல்லுகின்றோம். இந்த குழிகளில் காணப்படும் இலைவாயினால் நேரடியாக சூரிய ஒளியில் இருந்து ஆவியாதலை குறைப்பதற்காக காணப்படுவதாக இருக்கின்றது. சில தாவரங்கள் உலர் காலங்களில் இலைகளை உதிர்த்தி தனது நீர் இழப்பை தவித்துக் கொள்கின்றன. உலர் காலங்களில் இலைகள் உதிர்தல் சில தாவரங்களில் இசைவாக்கமாக இருக்கின்றது ஆவிர்ப்பை குறைப்பதற்கு. ரப்பர், தேக்கு போன்ற தாவரங்களில் நாங்கள் குறிப்பிடலாம். சதைப்பற்றான இலைகள் காணப்படுதல், பிள்ளை கற்றாழை அல்லது சதைக்கரைச்சான் போன்றவற்றை குறிப்பிடலாம். உலர் காலங்களில் இலைகள் சுருளுதல் சில தாவரங்களில் இசைவாக்கமாக காணப்படுகின்றது. அநேகமான தாவரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலர் காலங்களில் இலைகள் சுருண்ட போல் காணப்படும். இவ்வாறான சுருண்ட இலைகளிலிருந்து நீர் ஆவியாகி வெளியேறுவது தடுக்கப்படுகின்றது. இராவணன் மீசை, அடம்பன் கொடி போன்ற தாவரங்களில் அதிக வெப்பமான காலங்களில் இலைகள் சுருண்டு காணப்படும். மற்றொரு தாவரத்தில் நடைபெறும் உயிர் செயன்முறை கசிவாகும். கசிவு என்பது அதிகளவு நீரை கொண்ட ஈரப்பதன் கூடிய இரவு வேளைகளில் சேம்பு, அந்தரியம் போன்ற தாவரங்களின் இலை விளிம்புகளில் நீங்கள் திரவ துளிகளை காலையில் அவதானிக்கக்கூடும். இவ்வாறு சேம்பு அல்லது அந்துரியம் போன்ற சில தாவரங்களில் காலையில் மழை பெய்யாது இருக்கும் நேரத்தில் திரவ துளிகள் தென்பட்டால் அங்கு உண்மையிலேயே கசிவு என்னும் ஒரு செயற்பாடு நடைபெற்றிருக்கும். எவ்வாறு இந்த கசிவு என்ற செயற்பாடு நடைபெறுகின்றது என்பதை பார்ப்போம். இங்கு சேம்பு, அந்துரியம், புல் போன்ற சில தாவரங்களிலும் அல்லது உருளைக்கிழங்கு, தக்காளி போன்ற சில தாவரங்களின் இலைகளிலும் இந்த கசிவு என்ற செயற்பாடு நடைபெறுகின்றது. கசிவின் என்றால் என்ன என்று பார்த்தால், சிறிய தாவர இலைகளின் விளிம்புகளில் அல்லது இலை நுனியில் திரவ நீரானது திரவ நிலையில் இழக்கப்பட்டு காணப்படுதல் கசிவு எனப்படும். ஏற்கனவே நாங்கள் ஆவிர்ப்பு படித்தோம். அங்கு நீர் வாயு நிலையில் ஆவியாக வெளியேறுகின்றது. கசிவில் இலையின் மேற்பரப்பில் அல்லது விளிம்பு பகுதியில் நீரானது கசிந்து திரவ துளிகளாக காணப்படும். இதனுடன் சேர்ந்து கனியப்புக்களும் வெளியேறுவதாக இருக்கும். கசிவு நடைபெறும் போது இந்த புல் காலையில் எழும்பி புல்வெளிகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த புல் நுனிகளிலும் கசிவு காணப்படும். ஆனால் பனி விழுந்தாலும் நீர் துளிகள் காணப்படும். எனவே நாங்கள் குறிப்பிட்ட சில தாவரங்களை இங்கு உதாரணமாக எடுத்து இவ்வாறான செயற்பாடுகளை அவதானிக்க முடியும். ஆகவே கசிவு என்பது நீர் சில தாவரங்களின் நீராக திரவ நிலையில் இழக்கப்படுதல் கசிவாகும். கசிவின் போது வெளியேறும் கனிப்புக்கள் சிலவேளை எங்களுடைய தாவர இலைகளில் காணப்பட்டு அவை வெப்பத்தினால் ஆவியாகாது காணப்படும். அந்த இலைகள் சிலவேளை நுனி கருகி காணப்படுவதையும் நாங்கள் அவதானிக்க முடியும். அவ்வாறான தாவரங்களாக நாங்கள் காட்டு சேம்பு என்ற மரம் ஒன்றுள்ளது. அந்த காட்டு சேம்பு மரத்தில் இவ்வாறான செயற்பாடு நடைபெறுகின்றது. கனிப்புக்கள் நீர் ஆவியாக அந்த இலைகளில் விளிம்பில் தங்கியிருந்து அதனை நுனியை கருக வைப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இறுதியாக கசிவு, ஆவியீர்ப்பு இரண்டுக்கும் இடையில் பிரதான வேறுபாடுகள் என்ற விடயத்தை பார்ப்போம். இங்கு ஆவியீர்ப்பில் நீராவியாக வெளியேறுகின்றது.
கசிவில் நீர் திரவ நிலையில் வெளியேறுகின்றது, அதாவது நீர் நீராகவே வெளியேறுகின்றது. இங்கு இலை வாய் என்ற ஒரு பகுதியினூடாக இந்த ஆவியீர்ப்பு நடைபெறுகின்றது. கசிவு என்பது இலைகளின் விளிம்பில் காணப்படும் நீர் செல் துளைகள் என்று சொல்லப்படும் துளைகளினூடாக நடைபெறுகின்றது. இங்கு தூய நீர் மட்டுமே வெளியேறும், நீர் மட்டும்தான் ஆவியீர்ப்பில் வெளியேறும். ஆனால் கசிவில் கனியப்புக்களும் சேர்ந்து வெளியேறுவதையும் நீங்கள் அவதானிக்க முடியும். பெரும்பாலும் ஆவியீர்ப்பு சூரிய ஒளி உள்ள பகல் நேரத்தில் நடைபெற்றாலும் கசிவு பெரும்பாலும் இரவு நேரத்தில் நடைபெறுவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். வளிமண்டலத்தின் ஈரப்பனை அதிகரிக்கும் போது இந்த ஆவியீர்ப்பு குறைவடையும். உதாரணமாக மழை நாட்களில் ஆவியாதல் குறைவடையும். ஆனால் கசிவு வளிமண்டலத்தில் ஈரப்பன் அதிகரிக்கும் போது அதிக அளவில் நடைபெறும். இது இரண்டுக்கும் இடையில் பெரும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இது வெயிலான நாட்களில் வளிமண்டல ஈரப்பதன் குறையும் போது ஆவியீர்ப்பு அதிகரிக்கும். இங்கு வளிமண்டல ஈரப்பதன் அதிகரிக்கும் போது அதிக அளவு கசிவும் நடைபெறும். எனவே குளிரான நாட்களில் கசிவு நடைபெறும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாங்கள் தாவரங்களின் உயிர் செயல்முறைகள் என்ற பாடத்தில் பல விடயங்களை கற்றோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.